ஜூன் மாதம் 9ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆராதிக்கிறோம் அப்பாவை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லாவித நன்மை தனங்களுக்காக தகப்பனே, இதோ இந்த இரவு நேரத்தில் உமக்கு நன்றி செலுத்த நீ செய்த எல்லாவித நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்க்க தகப்பனே, எங்களை மீண்டும் ஒரு விசை குடும்பமாய் கூட்டி சேர்த்திருக்கிறீர் அப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தெரிந்தெடுத்தவரை, எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரை, தாயின் கருவில் உருவாகும் முன்னரே எங்களை தெரிந்தெடுத்தவரை ஆராதிக்கிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம். தகப்பனே ராஜா, இதோ இன்றைய நாள் முழுவதும் உம்முடைய கண்ணின் கருமணி போல எங்களை பாதுகாத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்தவரே உமக்கு நன்றியப்பா. அப்பா, எங்களுடைய எல்லா செய்கைகளையும் ஆசீர்வதித்தவரே அப்பா. எங்களுக்கு வேலை வாய்ப்பை ஆசீர்வாதமாய் கொடுத்தவரே ஆராதிக்கிறோம். எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து எங்களுக்கு உணவு உடுக்க இருக்க இடம் கொடுத்தவரே, நீர் செய்த எல்லாவித நன்மை தனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே ராஜா. அதிகாலை எழுந்தது முதல் இந்நொடி பொழுது அப்பா, உம்முடைய கரங்களிலே எங்களை பொறித்து எங்கள் கால் கல்லில் மோதாதபடி உம்முடைய செட்டிய நிழலுக்குள்ள எங்கள் குடும்பங்களை மூடி மறைத்து முத்திரையிட்டு அப்பா, எங்களை சத்துரு கையிலும் மனிதர் கையிலும் விட்டு கொடுக்காமல் எல்லாவித தீமைகளும் எங்களை பாதுகாத்தீர் அப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய திருமுகத்தை உற்று பார்க்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்ப்போர் ஒருபோதும் வெட்கத்துக்கு உள்ளானதில் நம்முடைய வாக்கு தத்தத்திற்கேற்ப ஒவ்வொரு நாளும் தகப்படை நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிற போது எங்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அப்பா, எங்களுடைய கண்ணீரை எல்லாம் நீர் மாற்றி அப்பா, எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. தாய்க்கும் மேலாக, தந்தைக்கும் மேலாக தகப்படை எல்லா உறவாக, நண்பனாக, அன்பனாக எங்களோடு கூட இருக்கிறவராக தகுந்த நேரத்தில் அப்பா, தகுந்த வேட்டை வாய்ப்புகளை எங்களுக்கு கொடுத்து எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கொடுத்து எங்களை நடத்தினவரே ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்நாள் வரை தகப்பனை நீ செய்த எல்லாவித நன்மைகள் அப்பா, நாங்கள் ஜீவனோடு இருப்பது, உயிரோடு இருப்பது அப்பா உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய இறக்க ஆண்டவரே, உம்முடைய தயவு மாத்திரம் எங்கள் மேல் இல்லை என்றால் எங்கள் குடும்பம் ஒண்ணுமே இல்லப்பா. நாங்கள் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு நிறைய ஞானம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் கூட நாங்கள் செய்த பாவங்களின் நிமித்தம் நாங்கள் எப்போயும் அழிந்து போயிருப்போம் ஆண்டவரே. உம்முடைய இறக்க, உம்முடைய வல்ல செயல்கள் எங்களோடு கூட இருப்பதனால மாத்திரம் நாங்கள் நிலைத்து நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. நன்றியப்பா, 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 நன்றி தகப்பனே ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி கொடுப்பேன் என்ற முடிய வாக்கிற்கு நாங்கள் தகப்பனே ராஜா. நாங்கள் ஆபத்து நேரத்தில் இருந்தபோது, நாங்கள் சோர்ந்து போன நேரத்தில் இருந்தபோது, நாங்கள் கவலைகளோடு, கண்ணீரோடு, கஷ்டங்களோடு அப்பா, இனம் புரியாத போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது போது அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து, நல்லது எது கெட்டது என்று அறியக்கூடிய ஞானத்தை கொடுத்து தகப்பனே, எல்லாவித ஆபத்துக்கள் எங்களை காப்பாற்றி எங்கள் வாழ்க்கையில் இருந்த இருளையெல்லாம் வெளிச்சமாக மாற்றி அப்பா, எங்களை பிரகாசிக்க வைக்கிற தேவனீர் ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே ராஜா. ஆனாலும் கூட தகப்பன், நாங்கள் மனித பலவீனர்கள் அப்பா. நாங்கள் மனித பலவீனத்தால் உண்மை மனநோக செய்த தருணங்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. மென்மேலும் உண்மை சிலுவையில் அறைந்த தருணங்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய விலைமதிக்க முடியாத குற்றமற்ற ரத்தத்தால் எங்களை மீட்டெடுத்தவரை உடைய திருச்சிலுவை உற்று பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக, எங்களுடைய குற்றங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக எங்களை நீதிமான்களாக்க அப்பா, எங்களை உயர்த்த தகப்பன நீ சிலுவை பலியை ஏற்றியரே அப்பா. உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, உம்முடைய அன்பு, உம்முடைய அன்பு அளவிட முடியாத அன்பை நீ சிலுவையில எங்களுக்காக அப்பா நீ நிரூபித்து காட்டிவிட்டு தகப்பனே ராஜா. இந்த உலகம் போன்ற அன்பு அல்ல அப்பா, உம்முடைய அன்பு வெளியேற பெற்ற அன்பு தகப்பனே ராஜா. கராபா. நன்றி, நன்றி, நன்றி. ஆவியானவரே, ஆவியானவரே, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே. எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க, பாவங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், விட்டு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களை தனித்தனியாக இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா, இயேசுவே தாவீதின் மகனே, நம்முடைய திருச்சிலுவையின் அடியிலே அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன் தகப்பனே. உடைய விலைமதிக்க முடியாத ரத்தம் அப்பா, 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 எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற ரத்தம், விடுதலை கொடுக்கிற ரத்தம், வெற்றியின் ரத்தம், ஜெயத்தை கொடுக்கிற ரத்தம் அப்பா, எல்லாவித பாவ சாப கட்டுகளை முறியடிக்கிற ரத்தம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு வலிமையை கொடுக்கிற ரத்தம் தகப்பனாச்சே. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது நீர் முத்திரையிடுவீராக. ஒரே ஒரு துளி ரத்தம் போதும் ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. எங்களை நோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் முகங்களை நோக்கி திருப்புகிற ஆண்டவரே. நீர் எங்களை நோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து தகப்பனே ராஜா. என் மகன்
மகளே மகனே நீர் என்னுடையவள் என்று நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தி பலப்படுத்தி பண்படுத்துங்க தகப்பனே ராஜா. நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே ராஜா. அப்பா இதோ இன்றைய வாசகத்தில் நாங்கள் வாசித்தோமே அப்பா, எலியா இறைவாக்கினர் தகப்பனே ராஜா. இந்த ஆற்றோரத்தில் உள்ள தண்ணீர்கள் எல்லாம் தீர்ந்த போது கூட தகப்பனே ராஜா, அப்பா தகப்பனை நீர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த சாரிபாத்தின் வீட்டிற்கு சென்ற போது தகப்பனே ராஜா, அந்த அவளுடைய சாரிபாத்தின் வீட்டில் உள்ள தகப்பனே ராஜா ஒரே ஒரு அடை சுடுவதற்கு மட்டும் இருந்த மாவை தகப்பனே ராஜா. ஆனாலும் கூட அப்பா நீர் சொன்ன வாக்கிற்கு அந்த சாரிபாத்து கைம்பெண் தகப்பனை கீழ்ப்படிந்து அந்த அடையை தகப்பனை இறைவாக்கினர் எலியாவுக்கு கொடுத்த போது நீர் அவருடைய அப்பமும் ரசமும் ஒரு நாளும் தீர்ந்து போகாதபடி அப்பா அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்திரே பள்ளுக செய்திரே தகப்பனே. இந்த இணைப்பிலுள்ள ஒவ்வொருவருடைய குடும்பங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நாங்களும் கூட தகப்பனே உமக்கு விரோதமாக பலருக்கு விரோதமாக நாங்கள் பாவங்கள் செய்திருக்கலாம் ஆண்டவரே. எங்களை கீழ்ப்படியாமல் நாங்கள் நடந்திருக்கலாம், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருந்திருக்கலாம், ஆவியானவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். அவருடைய குற்றங்கள் எல்லாம் மன்னித்து அப்பா நீர் எங்கள் வீட்டில வாருங்க. நீர் வந்தால் எங்கள் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவரே. இயேசுவே 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 அப்பா. சாரிபாத்தின் கைம்பெண்ணின் வீட்டிற்கு எலியாவை அனுப்பின போது அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது போல அப்பா இயேசுவே தாவீதின் மகனே நீர் எங்கள் குடும்பத்தில் வரும்போது எங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும் அப்பா. நாங்கள் ஆசீர்வதிக்க குடும்பமாய் மாற்றப்படுவோம் தகப்பனே அப்பா. நாங்கள் பிறருக்கு முன்மாதிரியான குடும்பமாய் வாழ எங்கள் இல்லத்திலும் எங்கள் உள்ளத்திலும் தகப்பனை நீங்க வாருங்க, நீங்க வந்து தங்குங்க தகப்பனே ராஜா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே ராஜா. உடைய இறை வார்த்தை நாங்கள் வாசிக்க தினந்தோறும் வாசிக்க எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கொற்றுக் கொடுக்க ஒவ்வொரு தகப்பன்களையும் தாயும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்ப தலைவிகளையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எல்லா குடும்பங்களில் உள்ள சிக்கல்கள் அப்பா அன்றை சாரிபாத் பெண்ணு கைம்பெண் தகப்பனை எப்படியாய் கூட வேதனையோடு இருந்திருப்பாள். நானும் என் மகனும் இந்த ஒரே ஒரு அப்பத்தை இந்த கொஞ்சம் மாவை வைத்து நாங்கள் சுட்டு சாப்பிட்டு விட்டு நாங்கள் இறக்கத்தான் போகிறோம் என்று தகப்பனை அந்த நேரத்தில் அவர்கள் என்னெல்லாம் யோசித்திருப்பாள் தகப்பனை ராஜா. ஆனாலும் கூட நீர் தகப்பனை நீர் கைம்பெண்களை நீர் கண்ணோக்குகிற தேவனாயிருக்கிறீரப்பா. உள்ளத்தின் அந்தரங்களை அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறீரப்பா. நீர் அந்த வீட்டிற்கு தகப்பனே இறைவாக்கினரை அனுப்பினீரே. அவருடைய கண்ணீரை கண்டீரே, அவருடைய மன்ன குமுறல்கள் வேதனைகளை அறிந்தீரே தகப்பனே ராஜா. இந்த இணைப்பில் ஒவ்வொருவரும் கூட தகப்பனே ராஜா பலவிதமான சொல்ல முடியாத ஏக்கங்கள் அப்பா. நான் யாரிடம் சென்று சொல்வேன், எனக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் கூட நான் சொன்னால் அவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று தகப்பனே ராஜா. என் முன்னாடி எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு என்னை பின்னாடி பேசுவார்களோ என்று தகப்பனே பலவிதமான கஷ்டங்கள் அப்பா, சொல்ல முடியாத ஏக்கங்கள், தாங்க முடியாத சுமைகள் ஆண்டவரே. இந்த சுமைகளை யாரிடம் நாங்கள் இறக்கி வைப்போம் என்று பலவிதமான கண்ணீரோடு அவமானங்களோடு நிந்தைகளோடு வேதனைகளோடு பிள்ளைகளை குறித்த வேதனைகளால் இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா என் குடும்பத்தில் என் கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பலவிதமான பாகுபாடுகள் வேறுபாடுகள் சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் புரிந்து கொள்ள முடியாத பிரச்சனைகள் இருக்கலாம் ஆண்டவரே. எல்லாவித மன குமுறல்கள் நம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சாரிபாத் பெண்ணுக்கு நீர் எப்படியாய் கூட இறைவாக்கினர் மூலமாக போஷித்தீரோ அப்பா, நீர் எப்படியாய் கூட தகப்பனை எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளுங்க. உடைய பாதப்படியில ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு இளையோர் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் குடும்பங்களில் எல்லா சுமைகளையும் நீர் சுகமாய் மாற்றுகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் கண்ணீரை எல்லாம் ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறதற்காக நன்றி தகப்பனே. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. அப்பா வாழ்வோரின் தேவனே உம்மை ஆராதிக்கிறேன் தகப்பனே ராஜா. அப்பா எங்களுக்கு செவி கொடுக்கிறவரே அப்பா, எங்கள் அன்பான தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியா இருங்கள் என்று சொன்னவரே. அப்பா எங்கள் குடும்பத்திலே சினத்தால பாவத்தால தகப்பன நாங்கள் பல வருடங்களுக்காக கணவன் மனைவிக்குள்ள பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள கூட தகப்பன ஒரு அமைதி இல்ல, ஒரு பேச்சுவார்த்தை இல்ல தகப்பனே ராஜா. அப்பா பிள்ளைகள் ஒரு பக்கம், பெற்றோர்கள் ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் என்று ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. சமாதானத்தின் ஆவி ஒவ்வொரு குடும்பங்களை நிரப்பட்டும். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவரே. உம்முடைய சமாதானத்தை எங்கள் குடும்பங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ராஜா.
இன்னும் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக இந்த இணைப்பிலிருந்து மன்றாடி கொண்டு எல்லாருடைய தேவனுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் எங்கள் வீட்டாரமுக்கு உகந்த வாழ்வு வாழ, பிறருக்கு முன்மாதிரியான வாழ்வு வாழ எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த போதை பழக்கத்திற்கு அடிமை இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, நோயாயிருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய பலம், உம்முடைய பலம், உம்முடைய பலம், ஒவ்வொரு பலவீனத்தையும் தூக்கி போடுகிற உம்முடைய பலம் ஒவ்வொருவருக்குள்ள போவதாக தகப்பனே. அவருடைய பலவீனங்கள் எல்லாம் தூக்கி போட்டு அவளுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுப்பீராக. இந்த இரவு முழுவதும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல உறக்கத்தை கொடுங்க. எங்கள் வீடுகளை சுற்றி ரத்தத்தால முத்திடுகிறோம் ஆண்டவரே. கேட்க மறந்த காரியங்கள் எல்லாம் பெற்றுக் கொடுங்க. எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பிறகு முது ஆட்சி வருக. முது திருவுள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறேன் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை விடுவித்தரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேறையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.